தமிழ் மக்களுக்கு வணக்கம். எல்லாம் தனுஷ் அவருடைய 43வது பிறந்த நாள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிகழ்ச்சி நடைபெற்றது. அந்த நிகழ்ச்சியில அவர் பேசும்பொழுது வழக்கமா எல்லா ஹீரோக்களும் குடுக்குற பஞ்ச் டயலாகு, அப்புறம் அவங்கலாம் ஒரு அட்வைஸ் ஒண்ணு குடுப்பாங்க இல்லையா? அந்த மாரி அட்வைஸு. அதில அவர் ஒரு அட்வைஸ் ஒண்ணு குடுத்தாரு. அதாவது அட்வைஸ்ன்னு இல்லாம அவர் வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்வு அப்படின்னு சொல்லி ஒரு நிகழ்வை மேற்கோள் காண்பித்தார். அவரும் அவருடைய மகன் லிங்கா. அவங்க 2 பேருக்கும் இடையே நடந்த ஒரு நிகழ்வு அப்படின்னு சொல்லிட்டு. கடைசியில பார்த்தா அது 2013ஆம் ஆண்டு ஒரு அ வெளிநாட்டு பேச்சாளர். அவர் ஏற்கனவே அவர் வாழ்க்கையில் நடந்த நிகழ்வுன்னு சொல்லியிருக்காரு. ஒருவேளை அவர் வாழ்க்கையில 2013ஆம் ஆண்டு நடந்து அதே காலகட்டத்தில லிங்காவோடயே இவர் இருக்கும்பொழுது, இவருடைய வாழ்க்கையும் நடந்ததா அப்படின்றது நமக்கு தெரியாது. அந்த காணொளியும் பாருங்க. இப்போ லிங்கா சின்ன வயசு இருக்கும்போது அவர் கூட உட்காந்து நான் வீடியோ கேம் விளையாடுவேன். 2 கேம் நான் ஜெயிப்பேன், ஒரு கேம் அவர் ஜெயிக்க விட்டுருவேன். இப்படியே கொஞ்ச நாள் போகுது. ஒரு நாள் நான் நினைச்சேன் கண்டினியூஸா இன்னைக்கு நம்ம ஜெயிப்போம், அவர் என்ன பண்றாரு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு ஃபுல்லா நான் ஜெயிச்சுக்கிட்டே இருந்தேன், அவர் தோத்துக்கிட்டே இருந்தார். ஒரு டைம்ல எனக்கு டயர்ட் ஆயிடுச்சு. நான் அப்படியே மெதுவா எந்திரிச்சு, போதும்பா நாளைக்கு விளையாடலான்னு, எங்க எந்திரிக்கிறீங்க, உட்காருங்க அப்படின்னாரு. ஏன் அப்படின்னு கேட்டேன். நான் இன்னும் ஜெயிக்கலையே அப்படின்னு அவர் சொன்னாரு. அதை பார்த்த உடனே எவ்வளோ சிக்கல்கள் வந்தாலும், என்ன பிரச்சனை வந்தாலும், என்னென்ன விஷயங்கள் நம்மளை அஃபெக்ட் பண்ணாலும் ஜெயிக்கிற வரைக்கும் மோதி பார்த்துடணும். I remember I was playing a game with my 9-year-old son, John Leslie, and I beat him 10 straight games in a game called Connect 4. And finally, I said, John Leslie, I'm bored. I don't want to play you anymore. And I got up. I said, I'm ready to go to sleep now. John Leslie said, no, you can't go now, Dad. I said, why? He said, it's not over until I win. That was his attitude. We sat down and we played several other games. And finally, after the 11th game, John Leslie won, and he got up and he yawned, and he said, I'm ready to go to sleep now. எதுக்கு இதை இங்கே ஸ்பெசிஃபை பண்ணி சொல்கிறேன்னா, அரசியலுக்கு யார் வேணாலும் வரலாம், மருத்துவர் வரலாம் அப்படின்னும் பொழுது ஒரு நடிகர் வரதுல என்ன இருக்க போகுது? அதை நம்ம தப்பு சொல்ல முடியாது. ஆனால் இது ஒரு ஃபேஷனாக இவங்க வைத்துக்கொண்டு அதே அந்த நீங்கள் பார்த்தீங்கன்னா வழிமுறை இருக்கு இல்லையா? அதாவது இவங்களுடைய ரசிகர் மன்றத்தை வச்சுக்கிட்டு அவங்க உயின்னு கத்திக்கிட்டு, அப்புறம் அந்த போஸ்டருக்கெல்லாம் பாலாபிஷேகம் பண்ணுறது, இதெல்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, இது எம்ஜிஆருக்கு செய்யவில்லையா அப்படின்னு நம்ம கேட்கலாம். சிவாஜி கணேசனுக்கு செய்யலையா அப்படின்னு நம்ம கேட்கலாம். ஏன்னா இவர்கள் நம்முடைய சமீபத்து வரலாறில் இருந்த நடிகர்கள், ஆதர்ச நடிகர்கள். ஸோ அதிலேருந்து அப்புறம் ரஜினி, கமலஹாசன் இவர்களுக்கெல்லாம் செய்யலையா அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் இப்போ வந்திருக்கின்ற நடிகர்கள் வரைக்கும் அது தொடர்கிறது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அந்த வகையில் தான் தனுஷும் இருக்கார். அதனால் தனுஷுக்கும் அதை செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது ஏன் இந்த ஒரு சைக்காலஜி இது மாதிரி நடக்குது? ஏன் ஒரு நடிகர்கள்ட்ட போய் ஒரு கதாநாயகன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் இருக்கிற நபர்கிட்ட ஏன் போய் தேடுறாங்க? நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஒரு தேடல் ஏன் வெளியில் போகுது? கதாநாயகர்களே நமக்குள்ளே தேடணும். அது ஏன் வெளியில் போய் தேடுறாங்க அப்படின்றத பற்றி நான் ஒரு காணொலியில் கூட சொல்லியிருப்பேன். நான் ஏற்கனவே ஒரு காணொலி கூட பேசியிருப்பேன். நான் இந்த ஒரு சூழலில் அவரை யார் இயக்கக்கூடும்? யாராவது இயக்காமல் அவராக வந்துட முடியுமா? இப்போ விஜய்க்கு அப்படின்னா, விஜய்க்குன்னு ஒரு பின்புலம் இருந்தது. அவருடைய தந்தை அவருடைய அந்த ரசிகர் மன்றத்தை அமைத்த காலகட்டத்திலேயே அரசியல் அப்படின்றத மைண்டில் வச்சுட்டு தான் அவர் அதை முன்னெடுத்தார் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அது உண்மையும் கூட. விஜய்க்கு 10-15 ஆண்டுகளாகவே திட்டம் இருந்தது. அது சரியான நேரம் என்று அவர் கருதிய நேரத்தில், ஏன்னா அவங்க அப்பா அதுக்கு முன்னாடி ஆரம்பித்த போது கூட அவர் தடை பண்ணார். அது மட்டும் இல்லாமல் அந்த ரசிகர்கள் யாரும் அந்த இயக்கத்தோட தொடர்பில் இருக்க வேண்டாம் என்று கூட அவர் சொன்னார். ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு கோர்ட்டு கூட போனாருன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு திட்டமிடலோடு தான் அவர் இறங்கியிருக்கார். இன்றைக்கி அவர் முதலமைச்சராக அமர்ந்திருக்கிறார். அவர் ஒரு கட்சி நடத்துகிறார். அந்த கட்சி இன்றைக்கி வளர்ந்து வரக்கூடிய ஒரு கட்சியாக அது இருக்குது. இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் 2029 தேசிய அளவில் ஒரு முக்கியமான ஒரு இடத்தை பிடிக்க வேண்டும் அப்படின்ட்டு அவங்க திட்டமிடுறாங்க. தப்பு சொல்ல முடியாது. ஆனால் இதை கடந்து ஒரு நடிகர், அவருக்கு ஒரு ரசிகர் மன்றம், அந்த ரசிகர் மன்றம் மக்கள்கிட்ட போய் பஞ்ச் டயலாகு, இந்த படங்களில் அவர் காண்பித்த ஹீரோயிசம், இதை மையமாக வைத்து ஒரு 4-5 இரத்த தான முகாம், அப்புறம் ஒரு 4-5 புத்தக பைகள் வழங்குகின்ற நிகழ்ச்சி, இந்த மாதிரியான நிகழ்ச்சிகளை கொண்டு இந்த நிகழ்ச்சியின் அடிப்படையிலேயே இவர் தலைவராக உருவாகிவிட்டார். இப்படின்றது ஒரு நாட்டை வழிநடத்துவதற்கு
நீங்கள் ஒரு சேவை மையத்தை வைத்திருந்தால் போதும் அப்படின்ற அளவுக்கு தான் வந்து புரிதல் இருக்கோ அப்படின்னு தான் என்னுடைய கேள்வி. ஏன்னா ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன், ஒரு நிர்வாகம் என்பது அது பல்வேறு விஷயங்களை உள்ளடக்கியது. வெறும் மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படி அது பேசிக் இன்டென்ஷனாக இருக்கலாம். பட் அதை கடந்து இப்போ உதாரணத்திற்கு சேவை மையம் வைத்திருப்பவர்கள் தான் நீங்கள் வந்து முதலமைச்சர் ஆகலாம் அப்படின்னா, நீங்கள் தேசிய அளவில் எத்தனையோ பேரை கொண்டு வந்து பிரதமர் ஆக்கியிருக்கணும், இல்லை மாநில அளவில் எத்தனையோ சேவை மையங்கள் இருக்குது, அவங்களெல்லாம் கொண்டு வந்து முதலமைச்சர் ஆக்கியிருக்கணும். அப்படி கிடையாது. தொலைநோக்கு பார்வையுடன் சில கொள்கை முடிவுகள் நம்ம 1000 சொல்லலாம். எனக்கு வந்து கருணாநிதியை பிடிக்கும் பிடிக்காது, விருப்பு வெறுப்பு தள்ளி வச்சுருவோம். திமுகவை பிடிக்கும் பிடிக்காது, அந்த விருப்பு வெறுப்புகளை தள்ளி வச்சுருவோம். நிறைய தீமைகள் அவங்களால நடந்திருக்கு அப்படின்றதும் வந்து உண்மைதான், இதெல்லாம் மறுப்பதற்கு எதுவும் இல்லை. ஆனாலும் நீ கடந்த அந்த 1960களிலிருந்து 67லேருந்து இப்போ வரைக்கும் 2026 வரைக்கும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னாக்க அடிப்படை கட்டுமானங்கள் தமிழ்நாட்டில், அந்த அடிப்படை கட்டுமானங்கள் அப்படின்றதுல திமுகவோட பங்கை வந்து நம்ம நகர்த்தி பார்க்க முடியாது. இதில் ஊழல் செஞ்சாங்க, அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய சுயநலத்திற்காக செய்தார்கள், இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் வந்து குற்றச்சாட்டுகள், இதை எதையுமே மறுக்க முடியாது. ஆனால் அதே சமயத்தில் அந்த கட்டுமானங்கள் இன்றைக்கி நம்முடைய சோஷியல் ஸ்டேட்டஸ் இதெல்லாம் வந்து அவர்களும் பங்கு வைத்திருக்கிறார்கள். பெரும் பங்கு அதிமுகவுக்கு இருக்குது. அப்போ இதையெல்லாம் இன்றைய ஜென்ரேஷன் வந்து அதெல்லாம் நினச்சி பார்க்குறாங்களா அப்படின்னா இல்லை. அதாவது நினைத்து பார்த்து அதுக்கப்புறம் நீங்கள் சீர்தூக்கி இது சரி இது சரியில்லைன்னு முடிவெடுக்கிறது வேறு. ஆனால் இதை பற்றி புரிதலே இல்லாமல் ஒரு ஜென்ரேஷன் வந்துருச்சு அப்படின்றது தான் வந்து இப்போது நம்ம யோசிக்க வேண்டியதாக இருக்குது. இன்றைக்கி நீங்கள் வந்து ரொம்ப எளிதாக இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் சில மாநிலங்களில், இந்தியாவில் சில மாநிலங்களில் நடக்காத விஷயங்களாக இருக்குது இன்னி வரைக்கும். இப்போ யோசிச்சு பாருங்கள். இப்போது எனக்கு தெரிஞ்சு இவர் ஒரு 10-15 ஆண்டுகளுக்கு முன்னேன்னு நினைக்கிறேன், இந்த மூக்கு கண்ணாடிகள் இதையெல்லாம் வந்து இந்த வயதானவர்களுக்கு கொடுப்பது அப்படின்றத ஹரியானாவோட முதலமைச்சர் கொண்டு வந்தார் அந்த திட்டத்தை. ஆனால் அது 1970களிலேயே கருணாநிதி கொண்டு வந்த திட்டம். அப்புறம் இலவச பஸ் பாஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். இதெல்லாம் வந்து அந்தந்த ஆட்சியாளர்கள் அந்தந்த காலகட்டத்தில் கொண்டு வந்த திட்டங்கள். இந்த திட்டங்கள்லாம் ஜஸ்ட் லைக் தட் ஏதோ கண்ணை மூடிக்கிட்டு நினச்சி கொண்டு வந்தது கிடையாது. தொலைநோக்கு பார்வையுடன் எம்பவர் பண்ணணும், சொசைட்டியை எம்பவர் பண்ணணும், பெண்களை எம்பவர் பண்ணணும், இந்த மாதிரியான காரணங்களுக்காக கொண்டு வரப்பட்ட திட்டங்கள். அப்போது அந்த மாதிரியான திட்டங்கள் கொண்டு வரணும்னா தொலைநோக்கு பார்வை இருக்கணும், தனக்குன்னு ஒரு கொள்கை வரைவு இருக்கணும். வெறும் நல்லது செய்யணும் அப்படின்றது மட்டும் கிடையாது, அதை கடந்து இருக்கணும். இப்போ உதாரணத்துக்கு 67க்கு முன்னாடி எடுத்து பாருங்கள், காமராஜராக இருக்கட்டும், ராஜாஜியாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் தொலைநோக்கு பார்வையுடன் கொண்டு வந்த திட்டங்கள். அந்த திட்டங்கள் காலத்திற்கும் நிற்குது. இன்றைக்கி இந்த சொசைட்டி இவ்வளோ மேம்பட்டு வந்து நிற்குது அப்படின்னா, தமிழ்நாடு வந்து இன்றைக்கி ஒரு முன்னணி மாநிலமாக இருக்குது இந்தியாவிலேயே அப்படின்னா, அதற்கு முக்கிய காரணங்கள் தொலைநோக்கு பார்வையுடன் இருந்த தலைவர்கள். அது புரட்சித் தலைவர் எம்ஜிஆராக இருக்கட்டும், செல்வி ஜெயலலிதாவாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் தொலைநோக்கு பார்வையுடன் கொண்டு வந்த திட்டங்கள். அப்போ அந்த மாதிரியான திட்டங்களை வகுக்கக்கூடிய எண்ண ஓட்டம், புரிதல் இதெல்லாம் வந்து இருக்கணும். இதெல்லாம் தனுஷ் போன்றவர்களுக்கு வராதுன்னு நான் சொல்ல வரல. நான் அதனால தான் சொல்கிறேன், யாரையும் சிறுமைப்படுத்தணும்னு என்னுடைய நோக்கம் கிடையாது. யார் வேண்டுமானாலும் அரசியலுக்குள்ளே வரலாம். ஆனால் இதையெல்லாம், இந்த புரிதலை எல்லாம் ஏற்படுத்தி கொள்ளுகின்ற அந்த மெனக்கெடுகிறாரா அப்படின்றதான் என்னுடைய கேள்வி. அப்படி எதுவும் இருக்கிற மாதிரி தெரியல. ஏன்னா நீங்கள் மக்களோட எங்கேஜ் பண்ணும்பொழுது என்ன நினைக்கிறீங்கன்னா, பிளேயிங் டு த கேலரின்னு சொல்லுவாங்க. அதாவது மக்களுக்கு என்ன பிடித்திருக்கிறதோ அதை சொல்வது. மக்களுக்கு என்ன பிடித்திருக்கிறதோ அதை சொல்பவர் அரசியல்வாதி. மக்களுக்கு எது போய் சேர வேண்டும் என்று தெரிந்து அதை பேசுபவர் தலைவர். ஒரு தலைவருக்கும் அரசியல்வாதிக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் இதுதான். அது நீங்கள் காமராஜர்கிட்ட பார்க்கலாம். அவர் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, அவர் வந்து அகடமிக்கலி, அதாவது ஒரு பள்ளிக்கூடத்துக்கு சென்று முழு தேர்ச்சி அடையவில்லையே தவிர்த்து, நிறைய பேர் தவறாக புரிஞ்சிருக்காங்க. படிப்பறிவு இல்லாதவராக இருந்தார் அவர், ஆனாலும் நிறைய செஞ்சார் மக்களுக்கு. அப்படிலாம் கிடையாது. அவருக்கு நிறைய வாசிக்கும் பழக்கம் இருந்தது. அவருடைய இறந்த பொழுது அவருடைய புக்ஸு அவங்க வாசித்து கொண்டிருந்த புக்ஸ் எல்லாம் எடுத்து, அது ஒன்று ஆங்கிலம், தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு புத்தகங்கள் நிறைய படிச்சிருக்காரு. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா நிறைய பேருக்கு தெரியாத விஷயம், அவருடைய வீட்டில் அந்த பேஸ்மெண்ட்டில் அவர் ஒரு லைப்ரரியை வச்சு மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தார். ஆயிரக்கணக்கான புத்தகங்கள் அங்கே இருந்தது. அந்த 1984-85 நினைக்கிறேன், அந்த வெள்ளத்தில் வந்து அது பாதிப்படைந்ததுன்னு ரொம்ப மனமுடைந்து போனார். எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த புத்தகங்கள் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு
பொக்கிஷமாக இந்த தலைவர்கள் வைத்து அவர்கள் பள்ளிக்கூடத்துக்கே போகலைனாலும் எம்ஜிஆர் வந்து பள்ளிக்கூடத்துக்கு போய் தேர்ச்சி பெற்றாரா? இல்லை. காமராஜர் பள்ளிக்கூடத்துக்கு போய் தேர்ச்சி பெற்றாரா? இல்லை. செல்வ ஜெயலலிதா 10ஆம் வகுப்பு வரைக்கும் தான் படித்தாங்க. கருணாநிதி போய் தேர்ச்சி பெற்றாரா? இல்லை. ஆனால் இவர்களெல்லாம் வாசிக்கும் தன்மை அதிகம் கொண்டிருந்தார்கள். அப்போ அதன் அடிப்படையில் அவர்களால் தொலைநோக்கு பார்வை அப்படின்றத கொண்டு இருக்க முடிந்தது. அந்த மாதிரி தொலைநோக்கு பார்வை இங்கே இருக்காங்களா? இங்கே இருக்கிறவங்களுக்கு இருக்கா? அப்படின்றது தான் நம்மளுடைய கேள்வி, சந்தேகமும் கூட. ஜஸ்ட் பிளேயிங் டு த கேலரி, மக்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை பேசிவிட்டு 4 பஞ்சு டயலாக விட்டுவிட்டு அவன் விசில் அடிக்க விட்டு அதுக்கப்புறம் அதன் அடிப்படையில் வந்து ஆட்சியை பிடிச்சி வந்து உட்காந்துடலான் இருக்கு இல்லையா? இந்த எண்ண ஓட்டம் வந்து நம்மளை ஒரு 50 வருஷம் பின்னோக்கி எடுத்து செல்லும். நம்ம என்ன முன்னேற்றம் வந்து கொண்டு வந்திருக்கோமோ இந்த முன்னேற்றத்தை அப்படியே 50 ஆண்டுகள் பின்னோக்கி எடுத்து செல்லும். நான் சொல்கிறது சிந்தனை அளவில். ஏன்னா ஒரு ஜென்ரேஷனுக்கு இதெல்லாம் எதுவுமே தெரியல. அப்போது தெரியாமல் வரக்கூடிய ஜென்ரேஷன் இருக்குல்ல, அது ரொம்ப ஆபத்தானது. ஏன்னா அவங்க அடுத்த ஜென்ரேஷனுக்கு என்ன கடத்த போகிறாங்க? இப்போ என்னுடைய பெற்றோர் வந்து என்னை வந்து அவங்கள பார்த்தா நான் வளர்கிறேன். அப்போ அவங்க என்னென்ன செஞ்சுருப்பாங்க அப்படின்றதெல்லாம் ஓரளவுக்கு பேசிக்காக எனக்குள்ளே வந்து அது இம்ப்ளான்ட் ஆகிருக்கும். அதுக்காக அவங்க பிஹேவியர் பண்ணுற மாதிரி நான் பண்ண போகிறதில்ல. ஆனாலும் ஒரு சில விஷயங்கள் எனக்குள்ளே இன்க்ரெயின் ஆகிருக்கும். அந்த மாதிரி இப்போ இருக்கக்கூடிய பெற்றோர்கள் ஓரளவுக்கு விஷயம் தெரிந்தவர்களாக இருந்தால் தான் அவங்க அடுத்த அந்த ஜென்ரேஷன் கடத்த முடியும். பள்ளிக்கூடங்கள் மிகப்பெரிய ஒரு 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 முக்கியமான ஒரு ரோல் ப்ளே பண்ணுது மோல்டிங் ஆஃப் த சில்ட்ரன் அப்படின்றதுல. அங்கேயும் பார்த்தீங்கன்னா இதே சினிமா தான். அங்கேயும் குழந்தைங்களெல்லாம் உட்கார வச்சு சினிமா பாட்டுக்கு டான்ஸ் ஆட விடுறது. இப்படி ஏன் ஒரு ஜென்ரேஷன் நீங்கள் கொண்டு போனீங்கன்னா அடுத்தடுத்து வரக்கூடிய ஜென்ரேஷன் இன்னும் உங்களுக்கு அறிவு சார்ந்து இல்லாமல் போகுமோ அப்படின்ற ஒரு ஐயப்பாடு ஏற்படுது. இதை நான் வந்து ஒரு தனுஷ் அப்படின்ற ஒரு கேரக்டரை வச்சு மட்டும் நான் சொல்லலை. இது ஒரு போக்கு. இவங்க பேசக்கூடிய பஞ்ச் டயலாகு, இவங்க பேசக்கூடிய கதைகள் இதெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னாக்க இட் ஜஸ்ட் ஷோஸ் தட். நீங்கள் இந்த அவருடைய மகன் யாத்ரான்னு நினைக்கிறேன், முதல் மகன், அப்புறம் 2வது மகன் தான் லிங்கான்னு நினைக்கிறேன். யாத்ராவாக இருக்கட்டும், லிங்காவாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் வந்து எங்கேயாவது இந்த மாதிரி டப்பாங்குத்து ஆடி பார்த்துருக்கீங்களா? எங்கேயாவது இவங்கெல்லாம் வெளியில் வந்து எக்ஸ்போஸ் ஆகி பார்த்துருக்கீங்களா? கிடையாது. அவங்க குழந்தைங்கள்லாம் இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் படிக்கிறாங்க. அது சூர்யா குழந்தைங்களாக இருக்கட்டும். ஏன்னா சூர்யா குழந்தைங்க ஜோதிகா வந்து பேசியிருக்காங்க, போராடும் மாணவர்களை வந்து நீங்கள் வந்து தடுக்கக்கூடாது, கல்வி அமைச்சர் பதவி விலக வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு. நியாயமான கோரிக்கை தான். ஒரு பெற்றோராக ஒரு குழந்தைகள் தன்னுடைய குழந்தைகளுடைய எதிர்காலத்தை மனதில் கொண்டு அவர் சொல்லியிருக்கிறார். பல குழந்தைகளுடைய எதிர்காலத்தையும் மனதில் வைத்து அவர் சொல்லியிருக்கிறார்னு எடுத்துக்கொண்டாலும் கூட உங்கள் குழந்தைங்க போராட்டத்துக்கு போகலை. உங்கள் குழந்தைங்க மும்பையிலேயே மிக அதிகமான ஃபீஸ் வாங்கக்கூடிய அம்பானி ஸ்கூலில் தான் படிக்கிறாங்க. சரியா? நல்லது தான், அவங்களுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குறீங்க. இன்ஃபேக்ட் அவங்கள அங்கே படிக்க வைக்கணும் அப்படின்றதுக்காகவே நீங்கள் மும்பைக்கு போனதாகவும் நீங்களே வந்து ஒரு பேட்டியில் சொன்னதாக நினைவு. இப்படி உங்களுடைய பசங்க உங்களுடைய சுற்றத்தை மட்டும் நீங்கள் பக்காவாக வச்சுக்கிறீங்க. ஆனால் மற்றவர்கள் எல்லாரும் முட்டாள்களாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. நான் அவங்கள முட்டாள்கள்னு சொல்ல வரல, ஆனால் முட்டாள்களாக இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க. நீங்கள் அவங்கள நடத்தும் விதமும் அப்படித்தான் இருக்கிறது. ஒரு நடிகர் நினைத்தால் அவருடைய ரசிகர்கள் இந்த மாதிரி பால் அபிஷேகம் பண்ணுறது, முட்டி போட்டு நடக்கிறது, மண் சோறு சாப்பிட்றது, இதையெல்லாம் தடுக்கலாம்ல. என் பசங்களை நான் இப்போ தனுஷோட பையன் போய் லிங்கா போய் மண் சோறு சாப்பிட்டாருனாக்க தனுஷ் சும்மா இருப்பாரா? யாரோ ஒருத்தருக்கு, தனுஷ் இல்லாமல் வேறு யாரோ ஒருத்தருக்கு மண் சோறு சாப்பிட்றாருன்னு வைங்க, சும்மா இருப்பாரா? அப்போ அதே எண்ண ஓட்டம் மற்றவங்க மேலேயும் உங்களுக்கு இருக்கணும்ல. அப்போ இதையெல்லாம் செய்யாதீங்க அப்படின்னு தடுக்கக்கூடிய அந்த ஒரு பவர் இருக்கணும். எனக்கு தெரிஞ்ச அஜித் அதை வந்து கடைபிடிக்கிறார். அந்த அளவுக்கு நான் வந்து அவரை வாழ்த்துவேன். மற்றபடி எல்லா நடிகர்களும் அப்போன்னு இல்லை, இது வந்து எம்ஜிஆர் சிவாஜி காலத்திலேருந்து இருந்து வருகின்ற தவறான ஒரு வழக்கம் அப்படின்றதெல்லாம் நான் சொல்கிறேன். அப்போது அது வந்து அந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அளவுக்கு சினிமாவுடைய தாக்கம் கிடையாது. ஒரு சினிமாவுக்கு போனோன்னா ஒரு 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி ஒரு சினிமாவுக்கு போவாங்க. இல்லை ரொம்ப பெரிய இவராக இருந்தாங்கனாக்கா, அதாவது வெறியராக இருந்தாங்கனாக்கா அந்த தலைவருடைய படம் வரும்பொழுது தியேட்டரில் போய் பார்ப்பாங்க. இவ்வளவு தான். ஆனால் இன்றைக்கி அப்படி கிடையாது. இன்றைக்கி சினிமா என்பது நம்மளுடைய படுக்கை அறை வரைக்கும் வந்துருச்சு. அப்படியே ஃபோன் இப்படி ஆன் பண்ணிங்கனாக்கா அதில் ஃபுல்லாக ரீல்ஸாக தான் போயிட்டுருக்கு. நீங்கள் அப்படியே எடுத்து பாருங்கள், ரீல்ஸ் ஒரு நாள் உட்காந்து எவ்வளோ நேரம் நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறோம் ரீல்ஸ் பார்க்குறதுக்கு அப்படின்றத நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அந்த ரீல்ஸில் எவ்வளோ நல்ல விஷயங்கள் சொல்லப்படுகிறது, அதெல்லாம் நம்ம எங்கே போய் கவனிக்கிறோம். அல்காரிதம் படி சினிமா சார்ந்து மட்டுமே இருக்கிறது எவ்வளோ நம்ம பார்க்குறோம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னாலே தெரியும். 80% சினிமா சார்ந்து மட்டுமே நம்ம பார்க்குறோம். 20% வந்து மற்றவையெல்லாம்.
அப்போது இந்த அளவுக்கு ஒரு தாக்கம் இருக்கக்கூடிய ஒரு சூழலில் இந்த ஜென்ரேஷனை சினிமாவை தவிர்த்து வேறு எதையுமே யோசிக்க விடாமல் செய்யக்கூடிய ஒரு நிலை ஏற்படுகிறது. குறைந்தபட்சம் விஜய்க்கு ஒரு நன்றி சொல்லலாம். என்ன அப்படின்னா, விஜய் சில விஷயங்கள்லாம் பேச வேண்டிய அவசியம் இருக்குது. ஏன்னா இன்றைக்கி அவர் ஒரு முதலமைச்சர், ஒரு கட்சியோடைய தலைவர் என்பதனால அவர் சில விஷயங்கள்லாம் பேச வேண்டிய ஒரு அவசியம் இருக்குது. உதாரணத்திற்கு இப்போ காவிரி விவகாரம், மேகதாட்டு போன்ற விஷயங்கள் எல்லாம் பேசுவதற்கான அவசியம் அவருக்கு இருக்குது. அப்படின்னும் பொழுது இது என்ன அப்படின்னு அவங்க ரசிகர்கள் போய் தேடி பார்க்குறாங்க. முதல் முறையாக சட்டமன்றம் எப்படி நடக்கும் அப்படின்றத முதல் முறையாக இன்ட்ரெஸ்ட் எடுத்து போய் பார்க்குறாங்க. ஸோ அந்த வகையில் நம்ம அவங்களுக்கு நன்றி சொல்லலாம். பட் இப்படி செய்தால்தான் ஒரு கவர்ச்சியான ஒரு முகம் வந்து செய்தால்தான் அதை நான் பார்ப்பேன் அப்படின்ற ஒரு எண்ண ஓட்டத்தை நீங்கள் வந்து இந்த ஜென்ரேஷனுக்கு வச்சுருக்கோம் அப்படின்றதே தப்பு. அப்போ இதை விட அடுத்த ஜென்ரேஷன் என்ன ஆகும்? விஜய் ரொம்ப நாள் இருக்கணும்னு தான் நம்மளுடைய ஆசை. ஆனால் அவர் காலத்துக்கு அப்புறம் அப்போது இந்த மாதிரியான ஒரு நிலை ஏற்படக்கூடாதுன்னா சுயமாக சிந்திக்கக்கூடிய தன்னுள் தேடல்களை, தன்னுள் கதாநாயகியை தேடக்கூடிய சிந்தனை கொண்ட ஒரு இளைய தலைமுறையை உருவாக்க வேண்டிய அவசியம் இன்றைய சமுதாயத்திற்கு இருக்குது. நான் எந்த தலைவர்களையும் சொல்ல போகிறதில்ல. சமுதாயத்திற்கு அந்த 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 கடமை இருக்குது. பெற்றோர்களுக்கு அந்த கடமை இருக்குது. ஆசிரியர்களுக்கு அந்த கடமை இருக்குது. ஒரு நிறுவனத்தை நடத்தக்கூடியவர்களுக்கு அந்த கடமை இருக்குது. இப்படி தான் நான் பார்க்குறேன். அதை செய்ய போகிறோமா என்பது தான் கேள்வி. நான் வந்து யாருக்கும் அட்வைஸ் சொல்லலை. அது என்னுடைய அவசியம் கிடையாது. அதில் தகுதி இருப்பதாகவும் நான் நினைக்கல. ஆனால் இந்த மாதிரி நடிகர்கள் அரசியலுக்கு வரேன் அப்படின்னும் பொழுது அதை பெரிதுபடுத்தி அதை வைத்து மீடியாவில் வந்து ஒரு விவாதமே நடத்தி இவர்களுக்கு அசாத்திய திறமை இருப்பது போல் ஒரு பில்டப்பை கொடுத்து, ஏன்னா இதில் போய் எங்கேஜ் பண்ணலாம், எந்த மீடியாவை எங்கேஜ் பண்ணாலும் உங்களுக்கு கொடுத்துட போகிறோம் பில்டப்பு. இப்படி நீங்கள் கொண்டு போகிறது ஆரோக்கியமானது அல்ல அப்படின்றது மட்டும் என்னால் பார்க்க முடிகிறது. தனுஷ் அவர் என்ன சாதியை சேர்ந்தவர், தனுஷ் எந்த பின்புலத்தை சேர்ந்தவர், அதெல்லாம் நமக்கு தேவையில்லாது. அவர் என்ன மதத்தை சேர்ந்தவர், அதெல்லாம் நமக்கு தேவையில்லாது. ஏன்னால் அதை சில பேர் வைத்து கொண்டு உருட்டி கொண்டிருக்கிறார்கள். அவர் வந்து இந்த கம்யூனிட்டி, அவர் வந்து இந்த மொழி, இப்படி இல்லை, அதெல்லாம் அவசியம் இல்லாது என்னை பொறுத்த வரைக்கும். அவர் யாராகனா இருக்கட்டும். இப்போ விஜய், ஜோசப் விஜயா இருந்தாலும் ஒன்று தான் எனக்கு, அவர் விஜய் நாராயணனாக இருந்தாலும் ஒன்று தான் எனக்கு, அப்துல் விஜயா இருந்தாலும் எனக்கு ஒன்று தான். அது நான் அப்படி பிரித்து பார்க்க போகிறதில்ல. பட் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த விஷயங்கள் தான் அவருடைய திறமை என்ன, அவருடைய புரிதல் என்ன, முக்கியமான விஷயங்கள் குறித்து புரிதல் என்ன, இதெல்லாம் தான் நம்ம வந்து ஆராயணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன், எதிர்பார்க்குறேன். மீடியா இனிமையாவது பொறுப்புடன் இது போன்ற நபர்கள் அரசியலுக்கு வரும்பொழுது அவர்களிடம் முன்வைக்கக்கூடிய கேள்விகள் அவங்களுக்கே தோணணும். மீடியாவிலேருந்து இவங்கள்ட்ட நம்ம கேள்விலாம் கேட்பாங்க, நம்ம படிக்கணும், தெரிஞ்சுக்கணும், இது குறித்த புரிதல் நமக்கு இருக்கணும் அப்படின்ற எண்ண ஓட்டத்தை ஏற்படுத்தணும் அப்படின்றது தான் என்னுடைய கோரிக்கையாக வைத்து விடைபெறுகிறேன். நன்றி.